வணக்கம். இது உங்க நூப் ட்ரேடர் தமிழ். இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப நாளா எதிர்பார்த்த எஃப்ஓஎம்சி மீட்டிங் இன்னைக்கு நைட்டு ஒரு 11:30க்குலாம் வந்துரும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, மார்னிங் கொஞ்சம் நெகட்டிவ்லேருந்து ஓப்பன் ஆகி சொன்ன மாரி அதே ரேஞ்ச் தான். எங்கேயுமே மூவ் பண்ண மாட்றான். இதே ரேஞ்ச்லயே தான் இருக்கான். உடைக்க மாட்றான். அ அதாவது நியர்லி 450 25 450 500 தாண்டுனான்னா கண்டிப்பா இங்கேருந்து ஒரு 500 800 பாயிண்ட் ஈஸியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு அமௌண்ட் தான் பாசிட்டிவ்ல இருக்கான். இது பார்க்குறப்ப டைம் வந்து 10:00. ஸோ இப்போ தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுது. நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் பேங்க் நிஃப்டி இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு பையிங் ஜோனில் தான் இருக்கான். ஐ மீன் பையிங் ட்ரெண்டில் தான் இருக்கான். ஏன்னா எப்பயும் டெய்லியும் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கேருந்து கண்டினியூஸாகவே வெறும் மேலே மட்டும் தான் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அப்பரை இதை வச்சுட்டே இருக்கு. ஸோ இன்னும் லோயரே வரல. ஸோ அது கண்டினியூ ஆகிறதுனால இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே இன்ட்ராடேல இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 620 வரைக்கும் வரலாம். அதாவது இங்கேருந்து இன்னும் ஒரு 150 பாயிண்ட் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லெட்ஸி பார்ப்போம். பேங்க் நிஃப்டிக்கு அது ஒரு விஷயமே இல்லை, 300 400 பாயிண்ட் ஏறுறது. பட் நேற்று நாஸ்டாக் இப்படி தான் இருந்தது. ஓப்பனிங் என்னமோ ஹைலேருந்து கொஞ்சம் அங்கேருந்து மேலே ஏறினாங்க. நல்லா நாளைக்கு போகும் போலப்பா அப்படின்னு கிச்சின்னு தூங்கிட்டு இருந்தா காலையில் இருந்தது குண்டு தூக்கி போட்ட மாதிரி, என்னடா இறங்கி கிடக்குறீங்க கொஞ்சம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க நேற்று நல்ல வால்டைலில் முடிச்சிருக்காங்க. ஹோப் பேங்க் நிஃப்டி அதே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தூரம் ஐ மீன் ஒரு 650 அந்த ரேஞ்ச் போயிட்டு அங்கே மறுபடியும் கீழே பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வேறு கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஸோ ரொம்ப பேசாமல் இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கில் போயிடலாம். இன்னைக்கு ஐடி தான் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா இன்னைக்கு அக்சென்ச்சர் ஒரு நேற்று நைட்டு ஒரு நியூஸ் விட்ருக்காங்க. அதாவது ப்ளூம்பர்கில் வந்திருக்கு. அக்சென்ச்சர் தான் நம்ம ஐடி செக்டாருக்கே டாப் லீடாக இருக்காங்க இப்போதைக்கு ரெவென்யூவில். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க ப்ரொமோஷன்ஸை வந்து டிலே பண்ணி வைக்கிறதா சொல்கிறாங்க அவங்களோட ஸ்டாஃப்ஸ். இதை அதாவது எப்பயுமே டிசம்பர் டைமில் கொடுக்கறது நெக்ஸ்ட் இயர் இங்கேருந்து 6 மந்த்ஸ் டிலே பண்ணி கொடுக்குறாங்க ப்ரொமோஷன்ஸுங்கிறான். இது வந்து மார்க்கெட் நேற்று பிடிக்கல. அதனால் நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் நம்மளால் ஒரு கொட்டு வச்சு விட்டாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்மளோட ஐடி செக்டர் கொஞ்சம் டவுனில் இருக்கும்னு தோணுது. இப்போ வரைக்கும் கொஞ்சம் டவுனில் போய்கிட்டு இருக்காங்க அவங்க. ரொம்ப பெருசாக இல்லை, 1% அவங்க வந்த ரேலிக்கு அது ஒரு 1%ங்கிறது இப்போ ஒரு சின்ன விஷயம் தான். அது வீடியோவில் பார்ப்பேன். இப்போ நெக்ஸ்ட்டு நியூஸ் பார்த்தீங்கன்னா, முக்கியமான நியூஸு வின்ஃபால் டேக்ஸ் தான். வின்ஃபால் டேக்ஸை வந்து ஜீரோ பண்ணிட்டாங்க நம்ம கவர்மெண்ட்டு. ஸோ இதை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக இது பண்ணுறப்போல ஒரு 4-5 டைம் பண்ணுறப்போலாம் மார்க்கெட் ரொம்ப வயலண்ட்டாக மூவ் ஆகிட்டு இருந்தது. இப்போல்லாம் அது ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்க மாட்றாங்க. ஸோ வின்ஃபால் டேக்ஸை ஜீரோ பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் லைக் ரிலையன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் தான். பார்ப்போம் ரிலையன்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னு. ரிலையன்ஸ் இப்போ ஒரு 0.5 ஏறி இருக்கு. பட் இது நார்மலாக ஏறுறது தான். இதுக்கும் அந்த நியூஸுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஏறிட்டு இருக்கு. மிக ஒரு முக்கியமான ஒரு டேட்டா வேறு வருது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாம் நம்ம ஜெரம் பவுல் இருக்காரு, எங்கே அவர் கையில் தான் இருக்குது. பிகாஸ் இன்னைக்கு யூஎஸில் ஃபெட் மீட்டிங் இருக்குல்ல. ஸோ எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 50 பேசிஸ் பாயிண்ட் தான். ஸோ இந்த மாதிரி 0.25 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சாங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு டவுன்ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் நம்ம ஐயா ஜெரம் பவுலோட ஃபேஸில் தான் இருக்குது. ஐயா பார்த்து ஒரு நல்லதாக போட்டுவிடுங்க ஐயா. ஸோ அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கில் நம்ம பார்க்க போகிறது ஈஸ்மை ட்ரிப்பு. ஈஸ்மை ட்ரிப் வந்து நேற்று ஒரு 90 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு 2 கம்பெனியில். ஒரு கம்பெனி பேர் வந்து ரோலின்ஸ் இன்டர்நேஷ்னல், இன்னொன்று வந்து ப்ளிஃப்ளிட்ஜ் ஹோம் ஹெல்த் கேர். ஸோ ரோலின்ஸில் ஒரு 30%ம் ப்ளிஃப்ளிட்ஜ் ஹோம் ஹெல்த் கேரில் ஒரு 49%ம் எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோலின்ஸ்க்கு வந்து அவங்க செலவு பண்ண காசு வந்து 60 crores அண்ட் ஹோம் ஹெல்த் கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 crores. ஸோ இது எதுனா அவங்க வந்து மெடிக்கல் டூரிசமை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கம்பெனியில் கொஞ்சம் அக்வைர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 49%ங்கும் போது ஆல்மோஸ்ட் இவங்க பாதி ஓனர் மாதிரி, கோஃபவுண்டர் மாதிரி ஆகிடுறாங்க. ஸோ அந்த ப்ளிஃப்ளிட்ஜ் ஹோம் ஹெல்த் கேரில். ஸோ அடுத்தது ஷேர் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம் ஒன்ஸு. ஈஸ்மை ட்ரிப் பிளானர்ஸ். இது வந்து நியூஸ் வராத மாதிரிலாம் இருக்குது. ஒரு நல்ல நியூஸு, சூப்பர் நியூஸு, ஆனால் பெருசாக மூமெண்ட்டே இல்லாமல் இருக்குது.
ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டம் வரப்போல ஒரு சின்ன அப்மூவ் குடுத்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மேல மேல தொட்டு மறுபடியும் மேல போறாங்களான்றத பார்க்கலாம். அண்ட் அடுத்த நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎக்ஸ் சிஸ்டம். டிசி சிஸ்டத்துல பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து ஒரு 5% அப்பர் சர்க்யூட் அடிச்சது. என்னன்னு பார்த்தா, டிசி சிஸ்டம் வந்து ஒரு ஒரு பேட்டர்ன் கிட்டத்தட்ட ஒரு லைசென்ஸ் மாரி ஒண்ணு வாங்கியிருக்காங்க. பேட்டர்ன் இல்ல சாரி மன்னிக்கணும். லைசென்ஸ் ஒண்ணு வாங்கியிருக்காங்க. இது எதுக்குன்னா டிஃபென்ஸ் ரிலேட்டடா. அதனால இந்த ஸ்டாக்க நேத்து ஒரு 5% ஏத்தி அழகு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரீசென்ட் டேஸா டிசி சிஸ்டம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு. ஸோ நேத்து ஒரு 5% ஏறிச்சு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1% ஏறி இருக்கு. ஸோ ஃபேக்டர் இன் பண்ணிட்டாங்க. லெட்ஸ் சி வெயிட் பண்ணுவோம். ஒரு நல்ல ஸ்டாக் தான். பட் நல்ல ஒரு நியூஸ் இது உண்மையாவே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஃபோசிஸ் போவோம். இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் அக்சென்ச்சர் ஒரு பேட் நியூஸ் ஒன்று கொடுத்தாலும், இன்ஃபோசிஸ் ஒரு நல்ல நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மெட்ரோ பேங்க்கில் வந்து இது யூகே பேஸ்டு பேங்க் இது. யூகே மெட்ரோ பேங்க்கில் வந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதோட நெட்ஒர்த் என்னன்னு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு. இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 2.6% டவுன் ஆயிருக்கு. இது காரணம் வந்து அக்சென்ச்சர்னால தான். ஸோ நியூஸ் என்னமோ நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த அக்சென்ச்சர் நியூஸ் பார்க்குறப்போ நமக்கு இன்னும் என்ன தோணுதுன்னா, இவங்களோட ரிசல்ட் இன்னும் நல்லா பெட்டரா இன்னும் குடுக்கல போல. ஏன்னா எப்பயும் போல அது இவங்களோட ப்ராஃபிட் ரொம்ப நல்ல ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ப்ராஃபிட் வைஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா தான் போறாங்க போல. மீன் இயர் ஆன் இயரோ, மந்த் ஆன் மந்த்தோ போறப்போ, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரா போறப்போ, இவங்களோட அந்த ரெவென்யூங்கிறது ரொம்ப பெருசா அதிகம் ஆகல. காரணம் அந்த மாரி சுணக்கம் போயிட்டு இருக்கு இந்த ஃபெட் ரேட் கட்னால. ஓகே. இப்ப அடுத்த நியூஸ் போயிடுவோம். அடுத்த நியூஸ் HCL டெக் தான். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, HCL டெக்லேருந்து தான். ரீசென்ட் டேஸில் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க HCL டெக். கம்பேர்ட் டு இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்க ஒரு ஸ்டாக்காக இருக்குது HCL டெக். ஏன்னா இப்போ வந்து செமிகண்டக்டரில் வேறு இருந்து உள்ள பூந்துருக்காங்க. ஸோ HCL டெக் வந்து பார்த்தீங்கன்னா Q2 ரிசல்ட் வருது. ஸோ அதே மாதிரி தேர்ட் இன்டர்ம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா October 14 வருது. ஸோ அன்னைக்கு சொல்லிடுறாங்க என்னைக்கு வந்து இந்த மாதிரி டிவிடெண்ட் ரெக்கார்ட் டேட் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா October 14 விடுறாங்க. ஸ்டாக் வைஸ் இன்னைக்கு எப்படி பண்ணிட்டு இருக்குன்றதை பார்ப்போம். HCL ஒரு 2% டவுன் வந்திருக்கு. ஸோ ரொம்ப மேலேருந்து கீழே வந்திருக்கு. பெரிய லெவலில் ஃபாலோ வர வாய்ப்பு இல்லைன்னு எதிர்பார்க்குறேன். சப்போஸ் பெரிய ஃபாலோ வந்தாலுமே மேபி 1700 ரேஞ்சில் ரிட்டர்ன் ஒரு 1700 அந்த ரேஞ்சில் திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி வந்தால் மேபி இவ்வளோ தூரம் வரலாம். அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கீழே வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எதிர்பார்க்குறேன் நான். சப்போஸ் FOMC மீட்டிங் ரொம்ப மோசமாக வந்தால் கூட மேபி அவங்க 0.25 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சா கூட. ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு வந்து ஒரு முக்கியமான நியூஸஸ். இது பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி சேம் அப்படியே தான் இருக்குது. நிஃப்டி லைட்டாக அப்படியே தான் இருக்க, மூவ்மெண்ட்டே இல்லை நிஃப்டி கிட்ட. நிஃப்டி அடித்து போட்ட பாவம் மாதிரி படுத்துட்டேன். ஸோ இவ்வளோ தான் நியூஸ் நம்ம பார்த்தது. ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் நான் சொன்னதில் எதுவும் இன்ஃபர்மேஷன் தப்பாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அண்டில் தென் பாய்.